போஸ்ட்மேன் வந்து அம்மா த பால் அப்படின்னு டக்குனு ஓடி போய் பார்ப்பாங்க. பார்த்தோன்னா லெட்ரு வாங்குவோம். லெட்ரு வாங்க, அம்மா 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 அக்கா அக்கா இங்கே பாரு, அண்ணன் போட்டிருக்காங்க, மாமா போட்டிருக்காங்க, அப்பா போட்டிருக்காங்க, அம்மா போட்டிருக்காங்கன்னு சொன்னால் அந்த லெட்டரை வாங்கி அந்த பிரிக்கிறதுக்குள்ளே ஒரு சண்டை. தெருவில் இந்த காம்பவுண்ட் வீடாக இருந்துச்சுனாக்கா இந்த வீட்டுக்குள்ளே ஓடி அந்த வீட்டுக்குள்ளே ஓடி அந்த லெட்டரை பிரிக்கிறதுக்கு அவ்வளோ அக்க போகிறா இருக்கும். பிரித்து முடித்தோன்னு பார்த்தாக்க பிரித்த ஆளுக்கு படிக்க தெரியாது, அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கும். கொண்டா வாங்கிட்டு ஓடுறது, டக டகன்னு கொடு வாங்கி அதை படிக்கும் பொழுது எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? அந்த எழுதின நபருடைய முகம் அதில் எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குது? ஹல்லேலூயா. ஆமாம், படத்துலலாம் பார்ப்பீங்கள்ல, அந்த லெட்டரை வாங்கி அந்த ஹீரோ வாங்கி படிப்பார். படிக்கும்பொழுது அந்த ஹீரோயினுடைய முகம் அந்த லெட்டரில் தெரியும், இல்லை அப்பாவுடைய முகம் மகன் படிக்கிற கடிதத்தில் தெரியும். அப்போது கடிதத்தில் எழுதினவருடைய முகத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களை அறியாமலேயே அவர் உங்கள் அருகில் இருப்பதை உணர்வீர்கள். அவர் உங்களுக்கு எப்படியெல்லாம் உதவி செய்திருந்தால், அன்பு கூர்ந்திருந்தார் என்பதை உங்கள் மனம் கிரகிக்கக்கூடியதாக இருக்கும். ஹல்லேலூயா. அதே போல தான் உங்கள் அப்பா அவங்களுக்கு எழுதி கொடுத்த லெட்டர் தான் பைபிள். இந்த பைபிளை திறக்கும் பொழுதுலாம் உங்கள் அப்பாவுடைய முகம் உங்களுக்கு தெரியணும். அது ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை எழுதியிருக்காங்க, தமிழில் சரியாக வரல, ஆனால் ஆங்கிலத்தில் வந்திருக்கு. whenever you open the Bible, if you see the face of God, surely you will see the mass of God. Hallelujah. ஃபேஸ் ஆஃப் காட் தெரிஞ்சிச்சுனாக்க மாஸ் ஆஃப் காட் கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம், போஸ்டர் போட்டிருக்காங்க, ஒரு ஹீரோ சண்டை போடுற மாதிரி போஸ்டர். அந்த ஃபேஸை பார்த்துட்டீங்க, டிக்கெட்டு வாங்கி சினிமா தேட்டருக்குள்ள போனோன்னா அந்த ஃபேஸில் இருக்கிற ஒரு சண்டை போடுற காட்சி எப்படி பார்க்குறீங்க? ரியலாக பார்க்குறீங்க. போஸ்டரில் பார்த்ததா வீடியோவில் பார்க்குறீங்க, சே போஸ்டரில் கூட சரியாக போடலப்பா, என்னமா சண்டை போடுறாரு. அப்போது ஃபேஸை பார்த்துட்டீங்கன்னாக்கா மாஸை பார்த்துடலாம். அதே போல் தான் லைஃப்பில் கடவுளுடைய வாக்கு தத்தங்களையும் வார்த்தைகளையும் பார்க்கும் பொழுது உங்கள் அப்பாவுடைய முகம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன். எஸ், எங்கள் அப்பா எழுதி கொடுத்த லெட்ரு, எங்கள் அப்பா எழுதி கொடுத்த வாக்கு தத்தம், எங்கள் அப்பா எழுதி கொடுத்த உயில், இது என் வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்டதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுங்களேன். படித்து முடிச்சுட்டு திரும்பின உடனே தேவன் தன்னுடைய மகிமையை உங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம், எல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் வாழ்க்கையில். இதெல்லாம் நீங்கள் அனுபவிக்கணும்னு நான் விரும்புகிறேன். பைபிளை திறக்கும் பொழுது உங்கள் அப்பாவுடைய முகத்தை பாருங்கள். முகத்தை பார்த்துட்டீங்க, அவருடைய ஃபேஸை பார்த்துட்டீங்கன்னாக்கா அவருடைய மாசை பார்த்துடலாம். மோசே கேட்குறான், நான் உம்முடைய ஃபேஸை அவர் சொல்கிறார், நோ 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 காலியாயிருவ தம்பி, முகத்தெல்லாம் பார்க்க முடியாது, என் மகிமையை நான் கடத்துறேன், என் மகிமையை வேணா நீ பாரு அப்படின்றான். அவருடைய மகிமை தான் அவருடைய முகமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. க்ளோரி தான். இயேசு முதலாம் அற்புதத்தை காண ஒரு கல்யாணத்தில் செய்து தன்னுடைய மகிமையை அப்புறம் மகிமைன்றது ஃபேஸ் தான் மகிமை. இந்த மாலை வேளை கர்த்தரோடு பேசி கொண்டு இருக்கிறார். என் வார்த்தையை படிக்கும் பொழுதெல்லாம் என் முகம் உனக்கு தெரிஞ்சிச்சுனாக்க என் முகத்தில் இருக்கக்கூடிய ஒளியினுடைய மகிமை உன் வாழ்க்கையில பிரகாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? கர்த்தர் நல்லவர். இந்த வாக்குத்தத்தத்தின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறாரு. தேவனுடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போகிறதுக்கு முன்பாக அந்த செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம். ஆமாம், இந்த திருக்குறளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஒன்று, கேட்கக்கூடிய ஒரு திறனும் ஆற்றலும் ஒரு மனிதனுக்கு இருக்கும் என்றால் அதுதான் அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வமாக இருக்கிறது. அந்த செல்வத்தை கொண்டு அவன் வாழ்க்கையில் விரும்புகிற அனைத்தையும் அவன் அடையக்கூடியவனாக இருக்கிறான். நான் ஒன்று எழுதியிருக்கிறேன், கேட்கும் திறன் உள்ளவர்களுக்கே ஆட்கும் திறன் உள்ளது. எத்தனை பேருக்கு புரியுது? கேட்கும் திறன் உள்ளவர்களுக்கே ஆக்கும் திறன் உள்ளது. யாரெல்லாம் நல்லா கேட்குறாங்களோ, கவனமாக கேட்குறாங்களோ, அவங்களெல்லாம் கட்டாயமாக நோட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க அவங்க ஒரு பெரிய பெரிய காரியத்தை செய்யக்கூடியவர்களாக, வளரக்கூடியவர்களாக, முன்னேறக்கூடியவர்களாக, நேற்று இருந்ததை விட இன்று, இன்று இருந்ததை விட நாளை அவர்கள் முன்னேறி கொண்டே இருப்பார்கள், மேலே வந்து கொண்டே இருப்பார்கள், பிரைட் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் அவங்களுடைய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒளிமயமான ஒரு எதிர்காலத்தை நோக்கி பிரயாணம் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்போது கேட்கும் திறன் உள்ளவர்களுக்குத்தான் ஆக்கும் திறன் உள்ளது. அதான் சபையில் உட்கார சொன்னால் சின்ன பிள்ளைங்க முதல் கொண்டு நல்லா கவனிங்க கடவுளுடைய வார்த்தைன்னு சொல்கிறேன். ஏன் தெரியுங்களா? கடவுளுடைய ஆலயத்தில் உட்காந்து வார்த்தையை எப்போ கவனிக்கிறீங்களோ அப்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கிரகிக்கும் பவர், காம்ப்ரிஹெண்டிங் பவர்ன்றாங்க ஆங்கிலத்தில், அந்த பவர் உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னு வச்சுக்கிங்களேன், ஈஸியாக கிரகிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு நபரோட பேசும்பொழுது ஈஸியாக கெஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு பாடம் எடுக்கும் பொழுது கவனிக்க ஆரம்பிச்சிருவீங்க. வாழ்க்கையில் விஷயங்கள் நடக்கும்பொழுது கிரகிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த கிரகிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இடம் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணணுங்க? கவனமாக கேட்கணும். உங்களுடைய ப்ரெசன்ஸை விட உங்களுடைய கவனத்தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த கவனத்தன்மை தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்குது. வசந்த வாசிங்க அடியே கடந்து போகலாம். சங்கீதம் 103:5.
நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. கழுகு குறித்து நம்ம பேசிக்கிட்டே வருகிறோம். கழுகு அதிக உயரத்தில் பறக்கும். கழுகுக்கு கூர்மையான பார்க்கும் திறன் உள்ளது. கழுகு செத்த உயிரினங்கள் மேல் கவனம் வைக்காமல் உயிருள்ள உயிரினங்களை வேட்டையாடி உண்ணக்கூடியதாக இருக்கிறது. ஏன் அப்படின்னாக்க, வேட்டையாடி அது உணவை சாப்பிடும் பொழுதுதான் அதுக்குள்ள இருக்கக்கூடிய வீரியம் வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது என்பதை குறித்து நான் பிரசங்கித்து கொண்டு வருகிறேன். இந்த வாரமும் ஒரு விஷயத்தை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். வாழ்க்கையில் எதை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாது. வாழ்க்கையில் டோன்ட் see the deadly things, focus the godly things. Hallelujah. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? Don't see the deadly things, focus the godly things. செத்த காரியங்களின் மேல் உங்கள் கவனத்தை வைக்காமல் தெய்வீக ரகமான காரியத்தின் மேல் உங்கள் கவனத்தை வையுங்கள். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில் ஆலயத்துக்கு வந்தீங்க, இப்போ மாலை வேளையிலும் ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க. ஏன் வந்திருக்கிறீங்க அப்படின்னாக்க, சில பேர்த்துக்கு என்னக்கா, இல்லையா சாயந்தரம் கோயிலுக்கு போகணும் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் அது கிடையாது. உங்களுக்குள்ள ஒரு உணர்வை கடவுள் கொடுத்திருக்கிறார். என்னன்னாக்க, காலையும் மாலையும் கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். கிடைக்கிற நேரத்தை சரியான இடத்திலே சரியாய் பயன்படுத்தும் பொழுதுதான் வாழ்க்கையிலே நாம் சரியான இடத்திலே சரியான உயர்வுக்குள்ளாய் நாம் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமா. ஸோ கழுகு செத்ததை பார்க்காதான் உயிருள்ள உயிரினத்தின் மேல் எப்படி இருக்குமா? கவனமா இருக்குமா. செத்ததை கண்டுகொள்ளாதான் உயிருள்ளதை கவனமா இருக்குமா. போன வாரம் எலிசாவை குறித்து உங்களுக்கு காண்பிச்சு கொடுத்தேன்ல, அதில் ஒரு வசனத்தை, கடைசி வசனத்தை வாசிச்சுட்டு இந்த வாரம் செய்திக்குள்ள கடந்து போக போறேன். எடுத்துக்கொள்ளுங்க. 2 ராஜாக்கள் 2, 9, 10 ஆகிய வசனங்களை ஒரு வாசிக்க கேட்போம். எல்லாரும் எடுத்துக்கங்க. வேகமாக வாசிக்கும் பொழுது சில பேர் பைபிள் எடுக்கவே மாட்டேன், அந்த பக்கத்தை திருப்பதுக்குள்ளே டைம் இல்லை அவங்களுக்கு. அட போங்கடா அப்படின்ட்டு விட்டுறாங்க. ஸோ எடுங்க தயவு செய்து. நானும் எடுத்துக்கிறேன். பக்கம் 466, 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் வாசிப்போம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்து கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்திலுள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அதுல ரொம்ப முக்கியமானது, ஒரு எலியான்றவன் தலைவன், எலிசான்றவன் அவனுடைய சீடன், அவனுக்கு உதவி செய்கிறவன். இந்த எலியான்றவன் அவனுடைய சாப்டர் முடியுது, அவனுடைய வாழ்நாட்கள் முடியுது, கடவுள் அவனை உயிரோடு கூட எடுத்துக்கொள்ள போகிறாரு. எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அந்த தலைவன் கேட்குறான் சீசனை பார்த்து, அப்பா என்னை கடவுள் எடுத்துக்கொள்ள போகிறாரு, உனக்கு என்ன வேணும் கேளுப்பான்றாரு. அவன் யோசிச்சு பார்த்து ரொம்ப ஞானமாக கேட்குறான், உம்முடைய ஆவியின் வல்லமை எனக்கு இரட்டிப்பாய் வர வேண்டிய கேவனன்னு கேட்குறான். அவர் சொல்கிறார், ரொம்ப கஷ்டமானதை கேட்குற, சரி பரவாயில்ல, நீ கஷ்டமானதை கேட்கறதுனால நான் உனக்கு ஒரு கஷ்டமான ஒரு வேலையை வைக்கிறேன், அதில் நீ பாஸ் பண்ணிட்டு அப்படின்னாக்கா நீ கேட்டது உனக்கு கட்டாயம் கிடைக்கும். அவன் சொல்கிறான், என்ன பண்ணணும்னு கேட்குறான். ஏன்னா இப்போ கடவுள் எடுத்துக்கொள்ளப்பட போகிறாரு. எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நீ என்னையே பார்த்து கொண்டிருந்தால் அது உனக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. என்ன போட்டிருக்கு பாருங்க, வசனம் எப்படி போட்டிருக்கு பாருங்க, என்னையே பார்த்து கொண்டிருந்தால். ஆஹா, நீ என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும். ஆமா, என்னை நீ கண்டால் உனக்கு. கிடைக்கும். ஆனா உண்மையிலே அந்த வார்த்தை எப்படி எழுதப்பட்டிருக்குனாக்க, மூல பாஷைகள் எப்படி எழுதப்பட்டிருக்குனாக்க, என்னையே நீ கண்டால் அது உனக்கு கிடைக்கும். அப்போ என்னை கடவுள் இப்போ எடுத்துக்க போறாரு. இப்போ நீ என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கணும். எந்த டிஸ்ட்ராக்ஷனுக்குள்ளேயும் போயிடக்கூடாது, எந்த கவனச்சிதறலுக்குள்ளேயும் போயிடக்கூடாது, மற்றவங்கள பார்க்கக்கூடாது. உன்னுடைய கண்ணு என் மேலே பதிக்கப்பட்டு இருக்கணும். ஒரு இமை பொழுது கூட நீ என்னை தவற விடக்கூடாது. ஒரு இமை பொழுது உன் கண்கள் என்னை விட்டு மூடும் என்றால் அது உனக்கு கிடைக்காது. என்னை நீ பார்த்துக்கிட்டே இருக்கணும், ஃபோக்கஸ்டாக இருக்கணும். கேமரா எவ்வளோ நேரம் ஓடுதுங்க? இல்லைங்க, காலையில் 8 மணிக்கு ஆன் பண்ணுவாங்க, நைட் 8 மணிக்கு ஆஃப் பண்ணிடுவாங்க. அது கேமராவே தேவையில்லை. நம்ம முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது கேமரா தேவையில்லை, நம்ம தூங்கும் போது தான் கேமரா தேவை. அப்போ கேமரா என்ன பண்ணுறாங்க, 24 மணி நேரமும் கேமரா ஓடும்படியாக செட் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ என்னது, நாம் அசந்து தூங்கினாலும் கேமரா என்ன பண்ணியிருக்குங்க, கவர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது ஒரு நாள் என்ன பண்ணாதுங்க, இல்லை 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வாக இருக்குமா? அந்த 10 நிமிஷத்துல தான் தப்புன்னு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ 24 மணி நேரமும் கேமரா ஆன்ல இருக்கிறது எப்படியோ அப்படியே எலியா சொல்றாரு, உன்னுடைய கவனம் முழுவதும், உன்னுடைய ஃபோக்கஸ் முழுவதும், உன்னுடைய அட்டென்ஷன் முழுவதும் என்னை நோக்கியே இருக்கும் என்றால் அது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். அக்கினிமயமான ரதங்கள், குதிரைகள் வருது,
சினிமாவில் காட்டுற மாதிரி அவ்வளோ ஒரு தேர் வருது, பல குதிரைகள் வருது. அந்த இடத்துல ஒரு சுழல் காற்று உண்டாகுது. அதாவது எலிசா எலியாவை பார்க்கக்கூடாத விதத்திலே அநேக காரியங்கள் நடக்குது. ஆனாலும் எலிசாவுடைய கண்கள் எலியாவின் மேலேயே நோக்கமாக இருக்குது. அவன் அப்படியே மேலே போகிறான். தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவர் என்று அவரையே பார்த்து கொண்டிருக்கிறான். வேற எதையுமே அவன் பார்க்கல. அவன் வாழ்க்கையில் இனி பார்க்க வேண்டும் என்று நினைத்தாலும் அக்கினிமயமான ரதத்தையும் குதிரையையும் அவனால் பார்க்க முடியாது. ஆனால் அதை தவிர்த்து எதை பார்க்க வேண்டுமோ அதை பார்த்தான். என்ன கிடைக்க வேண்டுமோ அது அவனுக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. வாழ்க்கை ரொம்ப சிம்பிள் சார். நீங்க ஒன்று கேட்குறீங்க, ஆனால் நீங்கள் அதை பார்க்கறது இல்லை. அதனால தான் உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. எனக்கு இது வேணும் அப்படின்னாக்க அது கிடைக்கிற வரைக்கும் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கணும். எனக்கு இது வேணும் அப்படின்னு அடுத்த வேலையை பார்க்குறது, அடுத்த காரியத்தை போகுது, அடுத்த விஷயங்களை செய்கிறது. அப்போ திருப்பி எனக்கு இது வேணும் அப்படின்னா கிடைக்காது. கடவுளுடைய விஷயங்கள்ல இது எனக்கு வேணும் அப்படின்னாக்கா அது வேணும். அது கிடைக்கிற வரைக்கும் அதன் மேல உங்களுடைய கண்களை எடுக்கவே. அப்ப எலிசா எலியாவின் மேல் கண்களை வைத்துக்கொண்டே இருக்கும் பொழுது அந்த எலியாவின் மேல் இருந்து விழுந்த சால்வையை பார்க்குறான். அந்த சால்வையை எடுக்கிறான். அந்த சால்வையை அவன் டச் பண்ண உடனே உடம்பு சூடாகுது பாருங்க. அவனுக்கு பவர் ஏறுது. அவனுக்குள்ள ரெட்டிப்பான வல்லமை அவனுக்குள்ளே தேவன் அனுப்புகிறார். அதை எடுத்துக்கொண்டு யோர்தான் நதியில் அடிக்கிறான். நதி 2ஆ பிரியுது. புரிஞ்சுக்கிட்டான். வாழ்க்கையில் ஒன்று கற்றுக்கிட்டான். தலைவனுடைய வார்த்தையை கேட்கணும். தலைவன் சொன்ன வார்த்தையின் மேலே கவனமாக இருக்கணும். அப்படி இருந்துட்டோம் அப்படின்னாக்க நாம் கேட்கிறதை நம்முடைய தலைவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி தலைவனிடத்து புறப்பட்ட ரெட்டிப்பான வல்லமையை கொண்டு எலியாவை போல பல மடங்கு ஊழியத்தை எலிசா இந்த பூமியில செய்து முடித்து தேவனிடத்திலே கடந்து போனார். ஹல்லேலூயா. என்ன தேவையோ அதை பாருங்க. ஹல்லேலூயா. கேக்குதாமா? பாருங்க அவ்வளோ அலர்ட்டா இருக்காங்க பாருங்க. பாராட்டுறோமா உங்களை கர்த்தர் சுகமாக்கி இருக்கிறாரு. உங்களை கர்த்தர் சுகத்தை கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. அவ்வளோ அலர்ட்டா பாருங்க. ஐயா சவுண்டு ஒரு நிமிஷம் தான் மைக் ஆஃப் ஆச்சு. அதுக்குள்ளே ஒரு இதாக இருக்குது. தேவையற்றதை பார்த்து கொண்டு இருப்பது உங்களை தேவை உள்ளவர்களாகவே வைத்திருக்கும். தேவையானதை பார்த்து கொண்டிருப்பது உங்களை தேவையே இல்லாதவர்களாக வாழ வைக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? தேவையற்றதை பார்த்து கொண்டிருப்பது உங்களை தேவை உள்ளவர்களாகவே வைத்திருக்கும். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னாக்க உங்க வாழ்க்கையில குறைவு இருந்துகிட்டே தான் இருக்கும். பற்றாக்குறை இருந்துகிட்டே தான் இருக்கும். கடன் இருந்துகிட்டே தான் இருக்கும். கஷ்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். வாழ்க்கை இழுத்துக்கோ, பறிச்சுக்கோ, பிச்சுக்கோ, போதலை, இப்படி அப்படின்ற ஒரு விதமான டைட்டான ஒரு ஷெட்யூலில் ஓடிக்கிட்டே இருப்பீங்க. ஏன் தெரியுங்களா? நீங்கள் வேலை பார்க்குறீங்க, நீங்கள் செய்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. இருந்தாலும் ஒரு விதமான இன்சஃபிஷியன்ட் லைஃப் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஏன் தெரியுங்களா? நீங்கள் செய்கிறத மட்டும்தான் செய்து கொண்டு இருக்கிறீங்க. அந்த செய்கிறதை ஒவ்வொரு 365 நாளும் செய்தாலும் நீங்கள் பற்றாக்குறைக்குள்ளே தான் இருந்துக்கிட்டே இருக்கிறீங்க. அப்போ கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஏன் இதை நான் செஞ்சோம் இதுலேருந்து நான் வெளியில் வர முடியல அப்படின்னாக்க நான் இன்னும் செய்ய வேண்டிய ஒன்று இருக்கிறது. அதை செய்யும் பொழுதுதான் தேவை உள்ள வாழ்க்கையிலிருந்து தேவையே இல்லாத நிறைவான ஒரு வாழ்க்கைக்குள்ள என்னை தேவன் நடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, வாழ்க்கையில தேவையற்ற காரியங்களை பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க. மற்றவனை பார்க்கறது, மற்றவனை குறித்து பேசுறது, மற்றவனை குறித்து சிந்திக்கிறது. அவன் இப்படி இருக்கிறான், அவன் அப்படி போயிட்டான், அவன் அதை செஞ்சுட்டான், அவன் இதை செஞ்சுட்டான், அவன்லாம் தெரியுமா உனக்கு? நான்லாம் ஒரு காலத்தில் அப்படி இருந்தப்போ. இப்போ எப்படி இருக்கிற? அப்போ நீ 1000மா செஞ்சுட்டு போ. அம்பாஸ்டர் காரில் கூட வந்திருக்கலாம். இப்போ எப்படி இருக்கிற? அதை பற்றி பேசாது. இப்போ எப்படி இருக்குன்றத பேசு. இப்போ இருக்கிற நீ எதை பார்க்கணும்? தேவையானதை பாரு. 2 சகோதரிகள் இருந்தாங்க இயேசு கிறிஸ்து வாழ்ந்தப்போ. ஒருத்தி பேர் மரியாள், இன்னொருத்தவங்க பேர் ஆமாம். இயேசு அவங்க வீட்டுக்கு போகிறாரு. மார்த்தாள் என்ன பண்ணுறாங்கனாக்க இயேசுக்கு பெரிய பெரிய வேலைகளை செய்யணும், நல்லா டேஸ்ட்டாக ஃபுட்டு சமைக்கணும்னு சொல்லிட்டு ஓடுறா, உடியார என்னென்னமோ ரெடி பண்ணுறா. மரியாள் என்ன பண்ணாங்க? அவருடைய பாதத்தில் போய் உட்காந்துட்டா. அக்கா சாம்பார் வைக்கிறா, எட்டி பார்க்குறா, பெப்பரை போடுறா, சால்ட்டை போடுறா, திருப்பி எட்டி பார்க்குறா, கிண்டுறா, எட்டி பார்க்குறா. ஆனால் இவ பார்த்தா தங்கச்சி இயேசு பாதத்தில் உட்காந்து இயேசுவையே நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறாள். மரியாள் இயேசுவையே பார்த்து கொண்டு இருக்கிறாள். மார்த்தாள் மரியாளையே பார்த்து கொண்டிருக்கிறாள். இயேசு மார்த்தாளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. முக்கோண காதல்.
அக்கா தங்கச்சியே பார்க்குது, தங்கச்சி இயேசுவை பார்க்குது. இயேசு சைடில் மார்த்தால ஹல்லேலூயா. அக்கானால தாங்க முடியல. சாம்பார் ஒரு பக்கம் இருக்குது, சிக்கன் ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்குது, ஒரு சின்ன உதவி கூட பண்ணாம உட்காந்துக்கிட்டு இருக்கிறாளே அப்படின்ட்டு அப்படியே தாங்க முடியல. இயேசுகிட்ட போயிட்டு சொல்றா, எனக்கு உதவி செய்யும்படி என்னுடைய தங்கச்சி அனுப்பக்கூடாதா, இவ்வளோ கல்நெஞ்சக்காரரா இருக்கிறீங்களே. அவர்கிட்ட போய் முறையிடுறா. அவர் சொல்றாரு, தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இதை சொன்ன உடனே அவங்க அக்காவுக்கு இன்னும் கூட கோபம் உண்டாயிடுச்சு. என்ன ஆண்டவரே, நீங்க உங்களுக்காக தானே இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், உங்களுக்காக தானே இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், ஆனா அவ அதெல்லாம் விட்டுட்டு உங்க பாதத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாள், நீங்க சொல்ல மாட்டீங்களா? அவர் சொல்றாரு, நீ போடுற சாப்பாடு நான் டெய்லி சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன், ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு இடத்துல சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன், ஆனால் நான் கொடுக்கக்கூடிய உணவை உனக்கு இங்க மட்டும்தான் நீ சாப்பிட முடியும். அப்ப என் உணவு தான் உனக்கு முக்கியம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம், ஆலயத்தில் வந்துட்டு ஒரு ஃபெஸ்டிவல், ஒரு ஃபங்க்ஷன்னாக்க இந்த சாப்பாடு செய்கிறதுலையே ரொம்ப பேர் ரொம்ப பிஸி ஆகிடுறோம். ஓ, இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணுன்ட்டு. ஆனால் உண்மையிலே சொல்லட்டுங்களா, அந்த சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டதே கிடையாதா? சொல்லுங்களேன், சாப்பிட்ருக்கீங்களே? அப்புறம் என்ன ஒரு இது உங்களுக்கு அப்படியே அந்த சாப்பாடை சாப்பிடணும், அதை செய்யணும், அதெல்லாம் வேணாங்க. கடவுளுடைய வார்த்தை எங்களுக்கு வேணும். இந்த சாப்பாடை நாங்கள் தினந்தோறும் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் கடவுளுடைய வார்த்தை இன்றைக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் அது எங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை முக்கியத்துவப்படுத்தும் பொழுது அந்த இடத்துல கடவுள் உங்களை கவனிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆலயத்தில் வந்திருக்கிறீங்க, பாடினோம், ஆராதிச்சோம், காணிக்கை கொடுத்தோம், எல்லாம் நடந்துச்சு. ஆனால் இப்போ ரொம்ப முக்கியமான டைம் என்ன டைமு? கடவுளுடைய வார்த்தை. பாட்டு உங்களால் வீட்டில் பாட முடியுமா? ஆராதனை வீட்டில் பண்ண முடியுமா? செய்தி உங்கள் வீட்டில் கேட்க முடியுமா? இல்லை சார், யூடியூப்பில் கேட்போம். அப்படியே எங்கள் அப்பா யாருப்பா அது, இங்கேயே வந்து கேட்கறதுக்கு நாக்கு தள்ளுது, இல்லை யூடியூப்பில் கேட்குறாங்க. நாங்கள் தான் வியூவர்ஸ் பார்க்குறோம்ல, எத்தனை பேர் பார்க்குறாங்க, அதிலே தெரிஞ்சிடும் நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. இங்கே வந்து உட்காரும் பொழுது கடவுளுடைய வார்த்தை உங்களுக்காய் புறப்பட்டு வருகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்போது தேவையற்றதை பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் தேவை உள்ளவர்களாகவே இருப்பீர்கள். தேவையானதை பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் தேவையே இல்லாத ஒரு நிறைவுக்குள்ளே உங்கள் வாழ்க்கை கடக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ எலிசா தேவையானதை பார்த்தான், அவள் லைஃபு சூப்பராக மாறிச்சு. இன்னொரு வசந்த வேமா வாசி, அதுலேருந்து கடந்து போக போகிறேன். யோவான் 14:12. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஷகலபரதுரபார். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, 12ஆம் வசனத்துல, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியினால். எங்க போறாரு? எலியா எங்க போனாரு? பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். சார், பரலோகத்தில் பிதா இருக்கிறார். அப்ப எலியா பரலோகத்துக்கு கடந்து போறாரு. இப்ப இயேசு எங்க போறேன்னு சொல்றாரு? பிதா இருக்கிற இடத்துக்கு போறேன்னு சொல்றாரு. ரெண்டுமே ஒரே சப்ஜெக்ட் தான். நீங்க கரெக்டா க்ளோஸா வாட்ச் பண்ணினாக்கா ரெண்டுமே ஒரே சப்ஜெக்ட் தான். பிதாவின் இடத்தில் போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும். அப்ப என்ன இயேசு சொல்ல வர்றாரு? எலியா கிட்ட எலிசா 2 மடங்கு ஆவின் வரத்தை கேட்டது போல இயேசு சீசர்களை பார்த்து சொல்றாரு, எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது போல நானும் என் பிதாவின் இடத்துல போக போறேன். நான் போக போறபடினாலே என் இடத்துல நீங்க இருந்த காரியத்தை செய்யணும். எப்படி செய்யணும் அப்படின்னாக்க, நான் செஞ்சதை மட்டும் செய்யக்கூடாது, 2 மடங்கு நீங்க செய்யணும். அந்த 2 மடங்கு ஆவியின் வரமும் பெரிய கிரியைகளும் ஒரே பதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப இயேசு சீசர்களை பார்த்து சொல்றாரு, நான் அப்பா பிதாவின் இடத்துல போகிறபடினால நீங்க என்ன பண்றீங்கன்னாக்க, நான் செஞ்ச கிரியைகளையும் செய்யுங்க, அதை காட்டிலும் பெரிய கிரியைகளையும் செய்யுங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனா ஒரு குழு கொடுத்துட்டு போறாரு. அதை எப்படி செய்ய முடியும் அப்படின்ற குழுவை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறான்னு பாருங்க, என்னை விசுவாசிக்கிறவன். ஆங்கிலத்தில் எப்படி வருதுனாக்க, he
who believes in me அப்படின்ற வார்த்தைக்கு என்னன்னாக்க என்னை விசுவாசிக்கிறவன் அப்படின்ற வார்த்தைக்கு ரொம்ப ஆழமான ஒரு விளக்கம் என்ன கொடுக்குறாங்கனாக்க 24 மணி நேரமும் எப்படி ஒரு கேமரா இயங்கி கொண்டே இருக்கிறதோ, எப்படி பூமி சுழன்று கொண்டே இருக்கிறதோ, எப்படி நம்முடைய வாழ்க்கையில நாம் உறங்கினாலும் வாழ்க்கையில உறங்காம ஓடிக்கொண்டே இருக்கிறதோ, அப்படியே 24 மணி நேரமும் இயேசுவையே விசுவாசிக்கிறவனால் மாத்திரமே பெரிய கிரியைகளை செய்ய முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்ப என்னை விசுவாசிக்கிறவன் என்றால் இயேசுவையே பார்த்து கொண்டிருக்கிறவன். இயேசுவையே பார்த்து கொண்டிருக்கணுமா? எத்தனை பேர்னால இயேசுவையே பார்த்து கொண்டு இருக்க முடியும்? சொல்லுங்களேன். தாவீது சொல்லுகிறாரு, கர்த்தர் எனக்கு முன்பாக எப்போதும் வைத்திருக்கிறேன், அவரின் வலது பரிசத்தில் இருக்கிறார், அவர் எனக்கு துணையா இருக்கிறார். எப்படி சொல்றான் பாருங்களேன். அந்த வார்த்தையெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கடவுள் அவனோடு கூட இருக்கிறதாகவும் 24 மணி நேரமும் அவன் கடவுளுடைய தொடர்போடு கூட இருக்கிறதை போலும் தாவீது பிக்சரைசேஷன் பண்ணக்கூடியவராக இருக்கிறாரு. அப்போ இயேசு சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளையும் செய்வான், அதை காட்டிலும் பெரிய கிரியைகளையும். அப்ப விசுவாசிக்கிறவன் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, நம்புறது அப்படின்றது அர்த்தம் கிடையாது. 24 மணி நேரமும் இயேசுவை பார்த்து கொண்டே இருப்பது. 24 மணி நேரமும் இயேசுவை பார்த்து கொண்டே இருந்தால் என்ன நடக்கும்? உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லட்டுங்களா? உங்க லைஃப்ல சைக்கலாஜிக்கலாக என்ன சொல்றாங்கனாக்க, மனோ தத்துவ நிபுணர்கள் என்ன சொல்றாங்கனாக்க, நீங்கள் எதை அல்லது யாரை பார்த்து கொண்டே இருக்கிறீர்களோ உங்களை அறியாமலேயே நீங்கள் அவர்களாக பிரதிபலிக்க கூடியவர்களாக மாறிவிடுவீர்கள். ஹல்லேலூயா. சந்திரமுகி படம் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு நான் கேட்க மாட்டேன். ரூம்குள்ளே போனாங்க, பெட்டியை திறந்தாங்க, ட்ரெஸ்ஸை மாட்டினாங்க, அந்த பிக்சரை பார்த்தாங்க, நின்னாங்க, அவங்களாவே மாறிட்டாங்க. சார் இது ரியல் சார். ஆனால் நீங்கள் படம் நினைக்கிறீங்களா? உண்மை. நீங்கள் யாரை மனதில் வைத்து 24 மணி நேரம் ஒரு நபரை மனதில் கொண்டு அல்லது அவரை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறீர்களோ உங்களை அறியாமலேயே நீங்கள் அவரை பிரதிபலிக்க கூடியவர்களாய் மாறுவீர்கள். என் கூட ஒரு பையன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். என்னோட நிறைய படித்த பையன். அந்த பையன் அவன் வரும்பொழுது வேற விதமான கேரக்டர்லாம் இருந்துச்சு அந்த பையனுக்குள்ள. உலக பிரகாரமான ஒரு பையன் என் கூட சேர்ந்து வேலை பார்க்க ஆரம்பித்தான். வேலை பார்க்க அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்னை அவன் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான். என்னுடைய கேரக்டரை பார்க்குறான், என்னுடைய பேச்சை பார்க்குறான், என்னுடைய ஆட்டிடியூடை பார்க்குறான், என்னுடைய செயலை பார்க்குறான். செயலை பார்த்து என்னாச்சுனாக்க அவனை அறியாமலேயே அவனுடைய பிறப்பு குணமும் மாற துவங்கி விட்டது. ஒரு நாள் கூப்பிட்டு என்கிட்ட சொன்னானே, நான்லாம் இந்த மாதிரி ஆளே கிடையாது, நான்லாம் பெரிய அராத்து, நான்லாம் பெரிய அதாவது உலகத்தில் சொல்கிற தப்பான காரியங்களை செய்யக்கூடிய நபர்களை போல நான் இருப்பேன். ரொம்ப யாரையும் மதிக்க மாட்டேன், நான் எடுத்ததான் முடிவு, நான் ஒரு மாதிரியான கேரக்டர்னு. ஆனால் உங்கள் கூட நான் இருக்க எனக்கு தெரியல, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சுபாவங்கள் அப்படியே எனக்குள்ளே வர ஆரம்பிக்குது. எங்கள் அம்மாவே கேட்குறாங்க, என்னடா நீ மாதிரி இல்லையே, எனக்கு உங்கள்கிட்ட நிறைய சேஞ்சஸ் தெரியுது, மாற்றம் தெரியுது அப்படின்னா. அவன் சொன்னான், எனக்கே ஆச்சரியமாக இருக்குண்ணே, நானா இதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ மாற்றத்துக்குள்ளே நான் கடந்து வந்திருக்கிறேன். பாருங்க, மாறுன்னு சொல்கிறதுனால ஒருத்தவங்க மாற மாட்டாங்க. உங்களோடு கூட உங்களை பார்க்கும் பொழுதே அவர்கள் மாறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்போ ஒரு நபரை நீங்கள் பார்த்து கொண்டே இருந்தால் அந்த நபராக நீங்கள் மாறிவிடுவீர்கள். ஆண்களுக்கு பரவாயில்ல, காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போகிறாங்க, நைட்டு வீட்டுக்கு வர்றாங்க, பல பேரை சந்திக்கிறாங்க, பல பேர் கூட ரோட்டில் போகும்போது என்ன கலவரமாக இருக்குது தெரியுங்களா? ரோட்டில் போகும்போது ஒரு பைக்கை ஒழுங்காக ஓட்ட முடியல ரோட்டில். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரு பைக்கை ரோட்டில் ஒழுங்காக ஓட்ட முடியல சார். பைபிள் ஒரு வசனம் இருக்குது, என்ன தெரியுங்களா? நாம் தேவனால் உண்டாகி இருக்கிறோம், உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. நான் சொல்கிறேன், நம்ம கடவுளுக்குள்ளே இருக்கிறோம், ஓகே. ஆனால் இந்த உலகம் முழுவதும் எதுக்குள்ளே கிடக்குது? பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்குது. இந்த ஆண்கள் வீட்டிலேருந்து வெளியில் போயிட்டு வீட்டுக்கு திரும்புறதுக்குள்ளே எத்தனை பேரை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. எல்லாம் ஃபோன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுறான், ஒன் வேல வேகமாக வர்றான், சிக்னலை மதிக்காமல் வர்றான். இதெல்லாம் சமாளித்து ஒருத்தன் வண்டியை ஓட்டி வீட்டுக்கு திரும்பி வரான் அப்படின்னாக்கா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, கிருபையே தெய்வ கிருபையே, தெய்வ கிருபையே, தெய்வ கிருபையே, காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும்
மாலையில் சுகமுடன் இல்லம் வருவதும் கிருபையே. ரோட்ல போற ஆள் தான் இந்த பாட்டு எழுதியிருப்பான்னு நினைக்கிறேன். அவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறான் ரோட்டில். அவன் சொல்கிறான், இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது சார், இதையெல்லாம் சமாளித்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ளே போதும் போதும் ஆகுது சார். ஆனால் லேடிஸுங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்ன தெரியுங்களா? நீங்கள் வீட்டில் எடுக்கிறீங்க, காலைல எந்திரிக்கிறீங்க, குக் பண்ணுறீங்க, ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, வீட்டுக்கார வேலைக்கு அனுப்பிச்சிடுறீங்க. நீங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய தேவனாகிய கர்த்தருடைய முகத்தை நீங்கள் எப்பொழுதும் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம். பைபிள் எடுத்து படிக்கலாம், ஜெபிக்கலாம், அறிக்கை செய்யலாம், துதிக்கலாம். வீட்டுக்காரருடைய வருமானத்திற்காக, போக்குவரத்திற்காக, அவருடைய ஆசீர்வாதத்திற்காக, ஊழியத்திற்காக ஜெபிக்கிறதுக்கான நேரங்கள் உங்களுக்கு அதிகமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்படுமோ அவனிடத்தில் அதிகமாய். நிறைய பேர் வச்சுக்கிறேன், பரலோகத்துக்கு போய் இருக்கு. அவருக்கு கேட்குற கேள்வி என்ன கேள்வி கேட்கணும் பாரு. அப்படியே எங்கள் அப்பா அவர் வச்சுக்கிறார் பெரிய லிஸ்ட்டு. உனக்கு நல்ல வீட்டுக்காரை கொடுத்து, நல்ல வருமானத்தை கொடுத்து, ஒரு வீட்டை கொடுத்து, வீட்டில் உட்கார சொன்னாக்க நீ உட்காந்து பைபிளை வாசிக்காமல், ஜெபிக்காமல், அறிக்கை பண்ணாமல், நீ வேற எதையோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்துக்கிட்டு என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ பிரச்சனை, என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ குறைவு. ஒரு நாள் நான் பரலோகத்துக்கு போனாக்க நான் கர்த்தரிடத்தில் கேட்பேன். கடவுள் பார்ப்பார், உனக்கு இவ்வளோ கொடுத்து உனக்கு இவ்வளோ கொழுப்பு இருக்குனாக்க உனக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பார். அதே போல தான் நான் சொல்கிறேன், பெண்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிறது, அற்புதமாக பயன்படுத்திக்கிங்க. ஹல்லேலூயா. கடவுளை பார்த்துக்கிட்டே இருங்க, கடவுளோடு பேசுங்க, கடவுளோடு நடங்க. அவரை பார்க்க நீங்கள் அவராய் மாற்றப்படக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? ஆமாம். எதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்களோ அதுவாக மாறிடுவீங்க. அப்படின்றது ரகசியம் தெரிஞ்சிருச்சுனாக்க நீங்கள் கடவுளை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது, ஏன் கடவுளுடைய வார்த்தையை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அதான் இயேசு சொல்றார், என்னை விசுவாசிக்கிறவன் அப்படின்னாக்கா கடவுளை நம்புறவன் கிடையாது. ஹலோ, கடவுளை நம்புறவனை பற்றி அவர் இயேசு பேசலைங்க. என்னையே பார்த்து கொண்டு இருக்கிறவன். எலியா சொன்னார் எலிசா கிட்ட, நீ என்னையே பார்த்து கொண்டு இருந்தால் வரம் கிடைக்குன்னு சொன்னார்ல, அதை தான் இயேசு சொல்றாரு. என்னை விசுவாசிக்கிறவன் அப்படின்னாக்க என்னையே பார்த்து கொண்டு இருக்கிறவன். அவரையே ஒரு மனிதன் பார்த்து கொண்டே இருப்பானானால் அவனுக்குள் அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய வல்லமை, அவருடைய வரம், அவருடைய ஆற்றல் அவனுக்குள்ளிருந்து வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம். இந்த மாலை வேளை கர்த்தர் இடத்துல பேசுகிறாரு. வார்த்தையை பார்த்துக்கிட்டே இருங்க, வசனங்களை பார்த்துக்கிட்டே இருங்க. உங்கள் வாழ்க்கையை தேவன் பெரிய விதத்தில் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம். சில பேருக்கு விசுவாசம் என்னன்னு தெரியல. விசுவாசன்றது என்ன தெரியுங்களா? ஃபெய்த் இஸ் நாட் அ நாலேஜ், இட்ஸ் அக்னாலேஜ். ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க, ஃபெய்த் இஸ் நாட் அ நாலேஜ், இட்ஸ் அக்னாலேஜ். நடக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பது விசுவாசம் அல்ல, நடந்து முடிந்ததை பார்த்து கொண்டிருப்பதே விசுவாசம். எத்தனை பேருக்கு புரியுது? எனக்கு தப்பாக சொல்லி கொடுத்துட்டாங்க. விசுவாசி, கர்த்தர் செய்வார், விசுவாசி செய்வாரியா. இப்போதான் தெரியுது, கர்த்தர் செய்வார்னு விசுவாசிக்கிறது விசுவாசம் இல்லை சார். கர்த்தர் செஞ்சுட்டாரு, செஞ்சதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் பெரிய காரியங்களை செய்வான். அப்போ விசுவாசிக்கிறவன் அப்படின்னாக்கா நம்புறவன் அர்த்தம். நம்புறவன் கிடையாது, பார்த்துக்கிட்டே இருக்கிறவன். அப்போ பார்த்துக்கிட்டே இருக்கிறவன் என்னது? கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்று நம்புவதல்ல விசுவாசம். சார், அந்த கர்த்தர் என் வாழ்க்கையில நன்மைகளை செய்து விட்டார், அவர் செய்தபடியினாலே அந்த செய்த நபரை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். கவர்மெண்ட்ல எல்லாத்தையும் கிஃப்ட் கொடுக்குறாங்கல்ல, அதில் முதலமைச்சரோட ஃபோட்டோ இருக்கா? சொல்லுங்க, யார் வாங்காத மாதிரியே 5000 வந்துச்சா இல்லையா அக்கௌண்ட்டுக்கு? அப்புறம் அமைதியாக இருக்கிறீங்க. மிக்சி கொடுக்குறாங்க, வாஷிங் மிஷின் கொடுக்குறாங்க, டிவி கொடுக்குறாங்க, சைக்கிள் கொடுக்குறாங்க, எல்லாத்துலேயும் ஃபோட்டோ ஒட்டி கொடுக்குறாங்கல்ல. ஏன் ஃபோட்டோ ஒட்டி கொடுக்குறாங்க? அதை பார்க்கும் பொழுதுலாம் அது யார் கொடுத்தான்னு தெரியணும். ஆமாவா இல்லைங்களா? அப்போது அந்த பொருளை பார்க்கும் பொழுதெல்லாம் அதை கொடுத்தவருடைய ஃபோட்டோ அதில் இருக்கிறது போல உங்கள் லைஃப்பில் கடவுள் என்னெல்லாம் கொடுத்துருக்கிறாரோ, என்னெல்லாம் கொடுக்கணும்னு வைத்திருக்கிறாரோ, அதையெல்லாம் நீங்கள் எப்படி பண்ணணும்னாக்க கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு, கொடுத்த பொருள் உங்கள் கண்ணுக்கு தெரியல, ஆனால் கொடுத்த நபர் உங்களோடு கூட இருந்தால் அவர் எப்படி பார்த்துக்கிட்டே இருப்பீங்களோ அப்படி கடவுளுடைய வார்த்தையை பார்த்துக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், அப்படின்ற வார்த்தைக்கு நிறைந்திருந்தால் அப்படின்னாக்க கடவுளுடைய வார்த்தையினால நீங்க நிறைந்து இருக்கிறது பார்த்தீங்களா, அதுதான் விசுவாசம் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க?
அப்போ விசுவாசம்னா என்னன்னு உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னாக்க, கடவுள் செய்வான்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறது விசுவாசம் இல்லை. கடவுள் செஞ்சுட்டாரு, அந்த செஞ்ச தேவனை நான் பார்த்து கொண்டே இருக்கிறபடினாலே அது எனக்கு இன்னும் சுலபமாக அது கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? கடவுளை பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு பாக்கியம் அந்த உலகத்தில் யாருக்குமே கிடையாது. பாருங்களேன், சமாரிய ஸ்திரீ கேட்குறாங்க, பிதாவை இந்த மலையில் தொழுது கொள்கிறாங்க, எருசலேமில் தொழுது கொள்கிறாங்க. அவையாச்சு சொல்கிறாரு, அதெல்லாம் பழைய ரெக்கார்டு, அதை போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருக்காத, புது விஷயம் என்னன்னு சொல்கிறேன், அதை கேட்டுக்கோ. என்ன ஆண்டவரே? பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. எங்கும் தொழுது கொள்ளும் காலம்ன்றதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுங்களா? பிதாவை எந்த நேரமும் நீங்கள் தொழுது கொள்ள முடியும். 24 மணி நேரமும் இந்த தேவனோடு கூட நீங்கள் ஒரு ஐக்கியத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். எத்தனை பேருக்கு அது விரும்புறீங்க? கடவுளோடு கூட 24 மணி நேரம் இருக்க முடியுமா? பைபிள் ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. யாருங்க? ஏனோக்கு தேவனோட கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான், அவன் காணப்படாமல் போனான், அவனை அமெரிக்க போலீஸ் பிடித்து கொண்டு போனது அப்படின்னு நான் போட்டிருக்கு. அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், அவன் காணப்படாமல் போனான். எவ்வளவு தைரியமா இருந்தா எழுதி வச்சிருப்பாரு. அவனை தேவன் எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. நான் தாண்டா தூக்குனேன், கேஸ் போனா போடுறான்றது, நான் தான் தூக்குனேன் அவனை. ஏன் சார் தூக்குனீங்க? அவன் என்னை பார்த்துக்கிட்டே இருந்தான்டா, நான் அவனை பார்த்துக்கிட்டே இருந்தேன்டா, அவன் என்ன போல மாறிட்டான்டா, நான் அவனுக்குள்ள வந்துட்டேன்டா, அவனுக்கு இந்த உலகத்துல வேலை இல்லைடா, அவன் என் கூட கொண்டு கூட்டு போயிட்டான்டான்றாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? சார், இந்த கடவுளை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கனாலே போதும் சார், உங்கள் வாழ்க்கை மெருகேற்றப்பட்டு கொண்டே இருக்கும், உங்களுடைய ஆயுசு நாட்கள் விருத்தியாகி கொண்டே இருக்கும், உங்களுடைய இளமை புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கும், உங்களுடைய ஆரோக்கியம் இன்னும் அதிகமாகி கொண்டே இருக்கும், உங்களுடைய நம்பிக்கை அதிகமாகி கொண்டே இருக்கும். என்ன தெரியுமா பண்ணுறீங்க? நீங்கள் கடவுளை பார்க்கறது இல்லை, கஷ்டத்தை பார்க்கறது, நஷ்டத்தை பார்க்கறது. சில பேருக்கு வீட்டுக்காரோட ஃபேஸை பார்த்த உடனே மாறிடுது. என்னாச்சு? அந்த ஆள் மூஞ்சியை பார்த்தாலே, அந்த மனைவி மூஞ்சியை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி ஆகுது சார். அதான் சொல்றேன், பார்க்காதீங்கன்ற. கடவுளுடைய மூஞ்சியை பாருங்க அப்படின்ற, கடவுளுடைய முகத்தை பாருங்கன்ற, அவரை தரிசிச்சுக்கிட்டே இருங்கன்ற, அவரை பார்த்துக்கிட்டே இருங்கன்ற. அவரை பார்க்க பார்க்க நீங்க அவரை போல மாறிடுவீங்க. நீங்க அவரை போல மாறிட்டீங்கன்னாக்க, கோவப்படுற மனைவியா இருக்கலாம், புரிந்து கொள்ளாத கணவனா இருக்கலாம், நீங்க உங்களுக்குள்ள இயேசு வந்த உடனே இப்ப நீங்க தெரிய மாட்டீங்க, இயேசு அவங்க கண்களுக்கு தெரியும் பொழுது அவங்கனால உங்களை ஃபோர்ஸ் பண்ணவே முடியாது. இப்போ என் ஃபேஸில் இயேசுனுடைய ஃபேஸ் தெரியுது. வீட்டுக்கார கண்ணாபுனான்னு திட்டுற ஆள், இல்லை மனைவியை கண்ணாபுனான்னு திட்டுற ஆள். இப்போ அந்த அம்மாவை பார்த்தா இயேசு கிறிஸ்துனுடைய கேரக்டர் தெரிய ஆரம்பிக்குது. இப்போ பேச முடியுமா அவர்னால? சின்ன வயசில் ஒரு ஸ்டிக்கர் விற்பான், யானையும் இருக்கும் குதிரையும் இருக்கும். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க இந்த ஸ்டிக்கரு? இப்படி லைட்டாக திருப்புனா யானை தெரியும், அப்படி திருப்புனா குதிரை தெரியும். ஸ்கேல்லாம் அந்த ஸ்டிக்கர் ஒட்டி வரும். அப்போ இப்போ ஸ்கூலில் பசங்க விளையாடும் போது அப்படியே மேலே கீழே லைட்டாக ஆட்டணும்னு வச்சுக்கோங்களேன், யானை குதிரை பூனை எலி இப்படி மாறி 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 வந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் நீங்கள் இயேசுவை பார்க்க 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 பாதி நீங்களாகவும் பாதி அவராகவும் மாற்றப்படுவீர்கள். நாட்கள் ஆக ஆக முழுவதும் அவராக நீங்கள் மாற்றப்படக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? வேதம் சொல்லுது, அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாகும்படியாக அவர் நம்மை முன்குறித்து இருக்கிறாரா. உங்களை கடவுள் ஒரு விஷயத்துக்காக செலக்ட் பண்ணியிருக்கிறாரு, தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. நீங்களை எதுக்காக உங்களை கடவுள் அழைத்திருக்கிறாரு தெரியுங்களா? அவருடைய குமாரனை போல உங்களை மாற்றுவதற்காக. இப்போ பார்த்தா தெரியல, அங்கே எங்கே சொட்டை இருக்குது, கொஞ்சம் பட்டி பார்க்க வேண்டியதாக இருக்குது, சில ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்ற வேண்டியதாக இருக்குது. அதெல்லாம் எப்போ மாற்றி எப்போ ரெடியாகி எப்போ நீங்கள் இயேசு கிறிஸ்துவை போல மாறுவீங்க தெரியுங்களா? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது அவருக்குள் இருக்கக்கூடிய சகலமும் உங்களுக்குள் வரக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ விசுவாசம்னா என்ன? நம்பிக்கிட்டு இருக்கிறது கிடையாது, பார்த்துக்கிட்டு இருக்கிறது. ஒரு புது டைமென்ஷன் இன்னைக்கு விசுவாசத்தை குறித்து கடவுள் உங்க இடத்துல பேசுகிறார். என்ன உங்களுக்கு வேணுமோ அது கிடைக்கும்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? அது இல்லை விசுவாசம். எனக்கு என்ன வேணுமோ அதை எனக்கு தேவன் கொடுத்து விட்டார் என்று சொல்லி கொடுத்த தேவனை பார்த்து கொண்டே இருக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? நான் படிக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், கடவுளுடைய வார்த்தையை பார்த்துக்கிட்டே இருங்க. இல்லை சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸ்டடீஸு, அதான் சொல்கிறேன், புக்கை பார்க்காதீங்க,
புக்கை பார்த்தீங்கன்னாக்கா படிக்கின்ற மனசே வராது. ஃபஸ்ட்டு புக் எடுக்கிறதுக்கு முன்னாடி பைபிள் எடுங்க. பைபிள் எடுத்து அவங்க அப்பாவுடைய முகத்தை பாருங்க. உங்கள் அப்பாவுடைய முகத்தை பார்த்த பிற்பாடு புத்தகத்தை பாருங்க. புத்தகத்தை பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேத புத்தகத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய முகத்தை பார்த்துவிட்டு பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடத்திட்டத்தை பார்க்கும் பொழுது அதை தேவன் உங்களுக்கு எளிமையாக்கி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்போ படிக்கிற பிள்ளைங்க என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு கேட்கல, ஃபோன் எடுக்கணும். இந்த 3 பேர் மட்டும் சிரிக்கவே மாட்டாங்க. இவங்க 3 பேர்த்துக்கும் விஜிபி கோல்டன் பீச்சில் ஒரு வேலை கேட்டிருக்கேன். சிரிக்காத நபர்கள் இவங்க 3 பேர். ஏன்னா அவங்க 3 பேர் ஃபோன் வச்சுருப்பானுங்க. ஃபோன் எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு பைபிள் எடுக்கணும். பைபிள் எடுத்து படிக்கும் பொழுது அவரோட முகத்தை பார்த்துட்டிங்கனாக்க மகிழ்ச்சி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பக்கம் போகிறீங்க? பாட புத்தகத்துக்கு போகிறீங்க. அப்போ என்ன ஆகுனாக்க ஆல்ரெடி நீங்கள் ஒன்று பார்த்துட்டீங்கள, அது உங்களுடைய மைண்டு, உங்களுடைய புத்தி, உங்களுடைய ஞாபக சக்தி, மூளை எல்லாவற்றையும் ஃப்ரெஷ் ஆக்கி விட்டுரும். ஃப்ரெஷ் ஆக்கின பிற்பாடு புத்தகத்தை பார்த்தீங்கன்னாக்க ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் தெரிஞ்சிருக்கும். இப்போ பார்த்தா ஈஸியாக இருக்கும். ஏன்? ஃபஸ்ட்டு கண்ணாடி போடாமல் அதை படிச்சிங்க. இப்போ வேதம்ன்ற கண்ணாடியை மாட்டிக்கிட்டு நீங்கள் பாட புத்தகத்தை பார்க்கும் பொழுது அது உங்களுக்கு எளிமையாய் தோன்றக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்போ விசுவாசன்றது நம்பிக்கிட்டு இருக்கிறது இல்லை, பார்த்துக்கிட்டு இருக்கிறது. பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனாக்க எப்பயாச்சும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இல்லை, எப்பயும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. எப்பயும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனாக்க 24 மணி நேரமும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. நான் தூங்கிக்கிட்டே இருப்பேன், என் மனைவி இரும்பாங்க, டபக்கு இருந்துச்சு, ஏம்மா தண்ணி வேணுமா? அவங்க பார்ப்பாங்க, இந்த மனுஷன் இப்போ தான் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தார், ஒரு இருமல் சத்த கத்தோன்னு தண்ணி வேணுமான்னு கேட்குறாருன்னு சொல்லிட்டு திருப்பி தூங்கிட்டே இருப்பேன். நான் அந்த தூக்கத்தில் போய்கிட்டே இருப்பேன். திருப்பி அப்படின்னா, என்னப்பா தண்ணி இதை எடுத்துன்னு வருவா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், கீழே தண்ணி இருக்கும், குடிக்கிறியா? வேணாம். நான் யோசிச்சு பார்ப்பேன், நான் நல்லா தூங்குறேன், ஆனாலும் ஒரு சின்ன இருமல் சத்தம் காதில் கேட்டோம், டக்குன்னு போயிட்டு கேட்குறேன், என்ன ஆண்டவர் அப்படின்னு கேட்கும் பொழுது 24 மணி நேரமும் ஒரு மனிதன் தேவனோடு கூட தொடர்பில் இருக்கும் பொழுது அவனை சுற்றி இருக்கிறவர்களை குறித்த அக்கறையும் அவர்களை குறித்த நினைவோடும் கூட அவன் இருக்கக்கூடியவனாக தேவன் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? சில பேர் கால் இடிச்சுப்பாங்க, அப்படின்னு இருப்பாங்க. காலையிலேருந்து உடையில இடிச்சுக்கிட்டாங்க, என்னன்னு போய் பார்க்கலாம்ல. கால் உடையில டேபிளுக்குள்ள உடச்சிட்டியா? இவங்க யாருனாக்கா சிம்பிளாக சொல்லலாம், கடவுளோடு கூட தொடர்பில் இல்லாதவங்க வந்து அந்த மாதிரி பேசுவாங்க. கடவுளோடு கூட தொடர்பில் இருக்கிறவங்க எப்படி பேசுவாங்கனாக்க சின்ன ஒரு சவுண்டு கேட்ட உடனே அவங்க அலர்ட் ஆகக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? 24 மணி நேரமும் ஒரு தெய்வத்தோடு கூட உங்களால் தொடர்பில் இருக்க முடியும். அதுதான் விசுவாசம். நீங்கள் விசுவாசத்தில் இருக்கிறீங்கனாக்க நம்பிக்கிட்டு இருக்கிறது இல்லை, பார்த்துக்கிட்டு இருக்கிறது. பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனாக்கா 24 மணி நேரமும் பார்த்து கொண்டே இருக்கிறது. எதை பார்த்து கொண்டே இருக்கிறது? நல்ல தெய்வத்தை பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது நன்மைகளினால் நீங்கள் நிரப்பப்படக்கூடியவர்களாக. ஆமாம், வசனம் எடுத்து வாசிங்க, வேகமாக கடந்து போகலாம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம். ஒன்றாம் வசனத்திலிருந்து வாசிங்க. ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவரிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் நிலை வைப்பார்கள். போதும், 2 பேர் ஜெபிக்க போறாங்க. இயேசுவை பின்பற்றின சீஷர்கள். இயேசு மரித்தார், உயிர் தந்துட்டார், பரமேறி போயிட்டார். இப்போ அந்த வேலையை சீசர்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு. இப்போ சீசர் அந்த வேலையில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாங்க. இப்போ ஜெபிக்கும்படி போகிறாங்க. ஜெபிக்கும்படி போகும் பொழுது அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். அம்மா வயிற்றுலேருந்து பிறக்கும் பொழுது அவன் எப்படி பிறந்தான்? ஊனமாக பிறந்துட்டான். அவனுக்கு கை கால் வழங்கலை. அப்படி ஒரு ஆள் கை கால் இருக்கும்பொழுது தான் ஒரு மனுஷன் 6 அடி இருப்பான். கை கால் வழங்கலை அப்படின்னாக்கா அவன் கிட்டத்தட்ட 2 அடிக்கு தான் பார்க்க முடியும். ஏன்னா முடங்கிடுவான். அப்படியே அந்த முடங்கி போனவனை கொண்டு போய் என்ன பண்ணுறாங்கனாக்க ஆலயத்துக்கு நிறைய வாசல்கள் இருக்கும், தேவாலயத்திற்கு. அதில் ஒரு வாசல் என்னன்னாக்கா அலங்கார வாசல். என்ன வாசலுங்க? ஆமாம், ஆங்கிலத்தில் அந்த வாசலுக்கு எப்படி போட்டுருக்கனாக்கா பியூட்டிஃபுல் கேட் அப்படின்னாக்கா அந்த வாசல் வந்து ரொம்ப டெக்கரேட்டிவாக இருக்குமா, ரொம்ப அலங்காரப்படுத்தி வச்சுருப்பாங்களா. அந்த அலங்கார வாசல்ன்ற வாசல் என்ன பண்ணுறாங்கனாக்க ஒரு சப்பானியை கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அலங்காரமான வாசல் கீழே அலங்கோலமான ஒருத்தனை கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. நான் பாரிஸில் வேலை பார்க்கும் பொழுது ஹைகோர்ட்டுக்கு எய்த்தாப்பில் பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் பிச்சை கேட்பார். அவர் எப்படி பிச்சை கேட்பார்னாக்கா அவருக்கு 2 காலும் சுத்தமாக வராது,
2 கை வரும். என்ன பண்ணுவார்னாக்க வெயில்ல ஒரு கோணியை விரிச்சு அதுல படுத்திருப்பாரு. இந்த காலை தூக்கி இந்த கழுத்து பக்கமும், இந்த காலை தூக்கி இந்த கழுத்து பக்கமும் போட்டு அப்படியே படுத்துக்கிட்டு எல்லாத்தையும் பிச்சை கேட்டுக்கிட்டே இருப்பாரு. நான் போவேன். அவர் என்ன நினைச்சிட்டாருனாக்க, இந்த ஜனங்க ரொம்ப மோசமான ஜனங்க. நம்மள கை கால் வரணும்னு உட்காந்து கேட்டா கூட, என்ன திமிரா உட்காந்து பிச்சை கேட்கறான்ல, இவனுக்கு பிச்சை போடலாமா அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வெயில் சுடுற வெயில்ல அப்படியே கீழே படுத்து கிடந்து பிச்சை கேட்டுக்கிட்டே இருப்பார் பாருங்களேன். அவனை பார்க்குறவங்க அவனுக்கு போடாம அந்த இடத்த விட்டு கடந்து போகவே முடியாது. அதாவது தன்னை எவ்வளவுக்கு எவ்வளவு அலங்கோலப்படுத்தி கொள்ள முடியுமோ அலங்கோலப்படுத்தி அலங்கார வாசல் கீழே உட்காந்து பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கிறான். எல்லாரும் ஜெபிக்கும்படியாய் கடவுளை தொழுது கொள்ளும்படியா ஆலயத்துக்குள்ள போறாங்க. சீசர்களும் உள்ள போறாங்க. அப்போஸ்தலர்களும் போகும் பொழுது இவன் என்ன பண்றானாக்கா அவங்கள பார்த்து என்ன கேட்கறாங்க? படிங்க அந்த வசனத்தை, 2ஆம் வசனம். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிற இடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலை வைப்பார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். உள்ள போகும்போது என்ன கேட்கிறான்? பிச்சை கேட்கிறான். எல்லாரும் என்ன பாருங்களேன், கோயிலுக்குள்ள போகும்போது பிச்சை கேட்பாங்களா, கோயில்ல இருந்து வரும்போது பிச்சை கேட்பாங்களா? நம்ம ஊர்ல என்னன்னாக்க கோயிலுக்கு 2 வழி 3 வழி இருக்கும். சரிங்களா? ஒரு வழியை போனால் ஒரு வழியை வரக்கூடாது, வேறு வழியை போயிடலாம். சில பேர் போன வழியில திருப்பி வருவாங்க. எருசலேமில் இருக்கிற தேவாலயத்துக்கு நிறைய வாசல் இருக்குது. ஆலயத்துக்குள்ளே போகிறவங்க திருப்பி அந்த வழியை வருவாங்களான்னு தெரியாது. அதனால இவன் என்ன பண்ணிட்டான், உஷாரா வரும்போது கேட்கலான்னு மைண்ட் செட்டு கிடையாது, போகும்போதே கேட்போம், எத்தனை பேர் போடுறாங்களோ போடட்டும், அது நமக்கு லாபம் தானே அப்படின்ட்டு உள்ளே போகிற போது அவங்ககிட்ட கேட்குறான். ஐயா அம்மா, ஐயா அம்மா, நான் அவங்கள்ட்ட பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கிறான். பிச்சை கேட்கும் பொழுது பரலோகத்திலிருந்து தேவன் அவனை கவனிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியமான ஒரு நேரத்தில் வந்திருக்கிறோம். எந்த ஒரு மனிதனையும் தேவன் இந்த உலகத்திலே பிச்சை எடுத்து வாழும்படியாய் தேவன் படைக்கவில்லை. அவன் தன்னுடைய இயலாமையை வைத்து தன்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நினச்சி, கடவுள் எனக்கு உதவி செய்ய முடியாது, கடவுள்னால என் வாழ்க்கையை மாற்ற முடியாது, கடவுள் எனக்கு எந்த ஹெல்ப்பும் செய்ய முடியாதுன்னு அவனா ஒன்று திங்க் பண்ணிக்கிட்டு அவனே மற்றவரிடத்துல கேட்டு வாங்கி அதை சாப்பிட்டு வாழ்க்கையில் அப்படியே இருக்கிற நாட்கள் அப்படியே முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் கடவுள் சொல்கிறாரு, நான் ஒருத்தனை பிச்சை கேட்டு இந்த உலகத்தில் வாழும்படியாய் படைக்கவில்லை, ஒவ்வொரு மனிதனையும் தேவன் ராஜாவாக ராணியாக படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? நீ இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பாக நீ பிச்சை எடுத்துட்டு வாழ்ந்திருக்கலாம், பிச்சை எடுத்து வாழ்க்கையை நடத்தியிருக்கலாம். ஆனால் எப்பொழுது இயேசு என்ற ஒரு தேவகுமாரனை நம்ப ஆரம்பிக்கிறையோ, அவரை நம்பும் பொழுது அவர் உன்னை ராஜாவாக பார்க்கிறார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு ஆலயத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னாக்கா தோரணை மாறிடணும். கோயிலுக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டீங்கன்னாக்க இந்த கேட்குற மைண்ட் செட்டு, அந்த மைண்ட் செட் எல்லாம் தூக்கி போட்டுறணும். நான் கடன் வாங்குகிற ஜாதி அல்ல, நான் கடன் கொடுக்கிற ஜாதி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம், கோயிலுக்குள்ள வந்தீங்கன்னாக்கா மனசு மாறணும் சார். உங்களுடைய கற்பனை திறன் மாறணும், கிரகிக்கிற மனசு வரணும். நான் வாங்க மாட்டேன், நான் கடன் வாங்க மாட்டேன், நான் கடன் கொடுப்பேன். நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்குறவனே கடவுள் வச்சிருக்கிறாரு. நான் யார்ட்டையும் கை நீட்டி நிற்க மாட்டேன், நான் யார்ட்டையும் கை நீட்டி எதுவும் வாங்க மாட்டேன். எனக்கு கடவுள் கொடுப்பாரு, நான் கடவுளை நம்புறபடினாலே என் வாழ்க்கையை தேவன் மெருகேற்றக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி தெய்வத்தை நம்பும் பொழுது அவன் வாழ்க்கையை தேவன் மாற்றி அமைக்கக்கூடியவராக இருக்கிறார். இவன் அம்மா வயிற்றுல இருந்தே சப்பானியை பிறந்துட்டான். பிறந்ததுலேருந்தே அவனுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னாக்கா, பா தம்பி, உனக்கு கை கால் வரல, நீ ஸ்கூலுக்கு போனாலும் பெருசாக படிக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, உன்னை ஒரு ஆள் கூட்டிகிட்டு போகணும், கூட்டிகிட்டு வரணும், அதனால உன் வாழ்க்கை முழுக்க நீ பிச்சை எடுத்தே வாழ்க்கையை முடிச்சிருன்னு சொல்லி எல்லாரும் அவனை என்னன்னாக்கா முத்திரையே போட்டுட்டாங்க. இவன் வாழ்நாள் முழுக்க பிச்சை எடுத்து தான் வாழணும்னு சொல்லிட்டு. அதனால 2 பேர் வேலைக்கு வச்சிருக்காங்க. அவங்க குழந்தை காலில் வச்சிருவாங்க, சாயந்தரம் வீட்டு தூக்கிட்டு போவாங்க. கூட்டு போகும்பொழுது 100 ரூபா வந்துச்சுனாக்கா தூக்கிட்டு வந்து 2 பேருக்கு 25 ரூபா, இவனுக்கு 50 ரூபா. இப்படி தான் வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கிறது. ஆனால் அவன் வாழ்க்கையிலே சந்திக்க வேண்டிய ஒரு நபரை சந்தித்தான். ஹல்லேலூயா. எல்லாத்துலேயும் பிச்சை கேட்டான், பிச்சை கிடைச்சிச்சு. ஆனால் ஒரு தேவனுடைய மனுஷனிடத்தில் கேட்கும் பொழுது அவனுக்கு பிச்சை கிடைக்கல, அவனுக்கு தேவன் வாழ்க்கையை கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளை நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை எவ்வளவு கீழே இருந்தாலும் உங்களை மேலே உயர்த்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிங்களேன். பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவனை நோக்கி பார், உற்று பார்த்து, நோக்கி பார். 2 விஷயம் இந்த வசனத்தில் படிக்கணும்.
பேதுருவும் யோவானும் பிச்சைக்காரன் என்ன பண்ணாங்க? உற்று பார்த்தார்கள். உத்து பார்த்தாங்களாம். அவன் பார்க்குறான், காலையில் இன்னும் கல்லா கூட கட்டவே இல்லை, இப்படி உத்து பார்க்குறாங்களே, என்ன பண்ண போறாங்களோன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவங்க சொல்றாங்க, அவர்களை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் அப்படின்னு சொன்னாங்க. நோக்கிப்பார்னு என்னங்க அர்த்தம்? நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, சும்மா ஏதாச்சும் கிடைக்குமான்னு பார்க்கறது இல்லை. அவங்க மேலே வச்சக்கண்ணு வைக்காம பேதுருவும் யோவானையும் பிச்சைக்காரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். என்னடா இது, நிறைய பேரை பார்த்துருக்குறோம், பிச்சை கேட்டுருக்குறோம், போட்டுருவாங்க, இல்லைன்னு சொல்லிட்டு போவாங்க, இதை உதாசீனப்படுத்துவாங்க. ஆனால் இவங்க நின்று நம்மளை உத்து பார்த்து எங்களை நோக்கி பாருன்னு சொல்றாங்களே, என்ன செய்ய போறாங்க? எதுவும் பெருசா கொடுத்துருவாங்களோ, வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை அவங்க கொடுத்துருவாங்கன்னு சொல்லி அவங்கள உத்து நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அடுத்த வசனம் வாசிங்க. அவன் அவரிடத்தில் ஏதாயிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவரை நோக்கி பார்த்தான். ஏதாச்சும் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி அவங்களை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. போதும், அவன் உத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான், ஏதாச்சும் கொடுத்துருவாங்களான்னு சொல்லிட்டு. அவங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். லைஃப்ல நீங்கள் ஒருத்தட்ட போகிறீங்க, 10,000 கேட்கணும்னு வச்சுங்களேன். அவங்க அந்த 10,000 எடுத்து ஜோபில் வச்சுருக்காங்க, பார்த்துட்டீங்க, பையில் பணத்தை பார்த்துட்டீங்க, 10,000 வச்சுருக்காங்க. இப்போ அவங்க கொடுக்கணும் உங்ககிட்ட. இப்போ நீங்கள் அப்படி பார்ப்பீங்க அவங்கள, அண்ணா வர சொன்னீங்களே, கொடுக்குறேங்க, உட்காருங்க, டீ சாப்பிடுங்க. நீங்கள் அப்படியே அவங்க டீ சாப்பிடுங்க, போண்டா சாப்பிடுங்கலாம் வேலைக்கு கிடையாது. பணத்தை ஃபஸ்ட்டு கையில் கொடுங்க. எதிர்பார்ப்போட கந்துருப்பீங்களா? அந்த பிச்சைக்காரன் பேதுருவும் யோவானை எதிர்பார்ப்போட பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் 10,000 கேட்டீங்க, பாருங்கள் சூழ்நிலை கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது அப்படின்னு உங்ககிட்ட சொன்னால் உங்களுக்கு நம்பிக்கை போயிருமா இருக்குமா? நம்பிக்கை போயிடும். இந்த பிச்சைக்காரன் பேதுரை உத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ பேதுரு சொல்கிறாரு, பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே, போய் அந்த பக்கமா ஏன்னா காலங்காத்தால போனி பண்ணுற இடத்துல வந்துட்டு பாருன்றாங்க, பார்த்தாக்க ஒன்றும் இல்லைன்றாங்க, என்ன என்னை பார்த்தா வேடிக்கை காட்டுற மாதிரி இருக்கு, போய் அந்த பக்கமா அப்படின்னு அந்த பக்கம் திரும்பலை. பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லைன்னு சொன்ன பொழுது கூட அந்த பிச்சைக்காரன் பேதுருவை நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். என்ன தெரியுங்களா? ஒரு வசீகரிக்கக்கூடிய தேவனுடைய பிரசன்னம் பேதுருவின் மேல இருந்தபடினாலே. ஏன்னாக்கா பேதுரு இயேசுவை பார்த்து கொண்டே இருக்கிறார். இயேசு எப்போ தெரியுங்களா இயேசுவை பார்க்காம விட்டாரு? பேதுரு கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிச்சு முடிச்சுட்டு இயேசு பிடிச்சிட்டு இப்போ நியாய விசாரிக்க கூட்டு போகிறாங்க. அப்போ இயேசு சொன்னார், இன்றைக்கு சேவல் 2 தரம் கூறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பாங்க. பார்த்தீங்களா? அந்த இடத்துல மறுதளிச்சுட்டு போனான். பார்த்தீங்களா? அவரை பார்த்துட்டு எனக்கு இந்த ஆளை யாருனே தெரியாதுன்னு சொல்லிட்டு போனான். பார்த்தீங்களா? அந்த வினாடி முதற்கொண்டு அவனுடைய இருதயம் இயேசுவை குறித்து அங்கலாய்த்து கொண்டே இருந்தது. என் தலைவனை நான் தெரியாதுன்னு சொல்லிட்டு அழுது புலம்புறான். உயிர் தந்த பிற்பாடு இயேசு வந்து என்ன பண்றானாக்க கரெக்டாக பேதுட்டு பேசுறாரு. இவர்கள் எல்லாரிலும் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா அப்படின்னு 3 தடவை கேட்கிறாரு. அவன் சொல்றான், ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன் என்பது நீர் அறிவீர் ஆண்டவரே சொல்றான். அப்போ சொல்றாரு, நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லும் பொழுது பேதுரு சொல்றான், ஆண்டவரே கெட்ஸ் அந்த நியாயம் விசாரிக்கிற இடத்துல உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் வெளியில் வந்தேன். இனி என் வாழ்நாட்களில் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உங்கள் மேலே கண்ணை வச்சுக்கிட்டே இருப்பேன், உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பேன், உங்களுக்காக வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன், உங்களுக்காக ஓடிக்கிட்டே இருப்பேன், இந்த சுவிசேஷ எத்திசையில் நான் கொண்டு போகக்கூடியவனாக இருப்பேன்னு சொல்லி இயேசுவையே பார்த்து கொண்டு இருக்கிறான். இப்போ இயேசுவையே பேதுரு பார்த்து கொண்டே இருந்தபடினால இப்போ அந்த பிச்சைக்காரனை போய் பேதுரு நின்ன உடனே அந்த பிச்சைக்காரனுக்கு பேதுரு தெரியல, இயேசு தெரிகிறார் அவனுக்கு. அதனாலதான் உத்து பார்க்கிறான். என்னடா இந்த ஒரு முகத்துல இவ்வளவு ஒரு பிரகாசம் இருக்குதுன்னு சொல்லி பேதுரு உத்து பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே பேதுரு சொல்லுகிறாரு, பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு கொடுக்கிறேன், நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நடன்னு சொல்லி அவன் கையை பிடிச்சு தூக்குறாரு. எந்திரிச்சிட்டான் சார். எந்திரிக்கிறான், குதிக்கிறான், துள்றான். அவன் பார்க்கிறான், கை கால பார்க்கிறான். ஐயோ, என் வாழ்நாள் முழுக்க இப்படியே போயிடும் நினைச்சிட்டு இருந்தேனே, இந்த வியாதியிலே போயிடும், இந்த பிச்சை எடுத்தே வாழ்க்கை போயிடும் நினைச்சுக்கிட்டு இருந்தேனே. ஆனால் இன்றைக்கு நான் ஒரு மனிதனை நோக்கி பார்த்தபடியினாலே என் வாழ்க்கை மாற்றப்பட்டது. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த மாலை வேளையில நீங்க கடவுளை நோக்கி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறும். வசனத்தை நோக்கி பார்த்துக்கிட்டே இருங்க, கடவுளை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க, துதிச்சுக்கிட்டே இருங்க. உங்களை பார்த்து யாரெல்லாம் ஏரளமா பேசினாங்களோ, கேவலமா பேசினாங்களோ, உருப்பட மாட்டேன்னு சொன்னாங்களோ, நமக்கு எங்கு கனம் மறுக்கப்பட்டதோ, நாம் எங்கு கனவீனப்படுத்தப்பட்டோமோ அதே இடத்தில் அதே நபர்கள் மத்தியில் தேவன் நமக்கு கனத்தையும் மேன்மையையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை பேருக்குள்ள வார்த்தை உள்ள போகுது? கடவுளை பார்த்துக்கிட்டே இருங்க சார். கடவுளை பார்க்க பார்க்க அவர் உங்களுக்குள்ள வந்துடுவார். அவரை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, அவருக்குள்ள உங்களுக்குள்ள வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வேறு விதமாக மாறிடுவீங்க. தேவனுக்கு ஊழியம் செய்வது என்பது நான் ஏதோ கடவுளுக்கு செய்வதல்ல ஊழியம், எனக்குள்ளிருந்து தேவன் எல்லாவற்றையும் செய்வதே ஊழியம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? நான் கடவுளுக்காக ஏதாச்சும் செய்யறது ஊழியமே கிடையாது.
கடவுள் எனக்குள்ள இருந்து எல்லாவற்றையும் செய்றாரு பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான ஊழியம். எனக்கு தெரிஞ்சதை நான் பண்றது வியாபாரம், அவர் சொன்னதை நான் செய்யறது ஊழியம். எத்தனை பேருக்கு புரியுது? எனக்கு தெரிஞ்சதை நான் பண்றேங்க, அது வியாபாரம். தக்காளி விற்கலாம், முட்டைக்கோஸ் விற்கலாம், முட்டை விற்கலாம், அது வியாபாரம். நீங்கள் ஒருத்தர் வேலைக்கு போகிறீங்க, அப்போ முட்டைக்கோஸ் தக்காளி விற்பீங்களா, ஓனர் சொல்கிறது கேட்பீங்களா? அப்போ ஓனர் என்ன சொல்கிறாரோ அது செஞ்சீங்கன்னா அதுக்கு பேர் என்னங்க? ஊழியம். உங்களுக்கு பிடிச்சதை செஞ்சீங்கன்னாக்கா வியாபாரம். அப்போ ஊழியம் என்பது தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதோ அதை செய்வதுதான் ஊழியம். அப்படின்னாக்க என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறது ஊழியம் கிடையாது. என்னால் முடியாததையும் என் தேவன் எனக்குள்ள இருந்து செய்கிறார் பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான ஊழியம். அல்லேலூயா. ஊழியம் என்பது பாரம் இல்லைங்க, ஊழியம் என்பது பாக்கியம். ஊழியம் என்பது நான் தனிமையில் சுமக்கக்கூடிய பாரம் அல்ல. ஊழியம் என்பது நான் தேவனோடு இணைந்து அனுபவிக்கக்கூடிய பாக்கியமாக இருக்கிறது. இதை ஒரு மனுஷன் புரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுங்களேன், அந்த அழைப்பை பெற்றுக்கொண்டான்னு வச்சுங்களேன், இயேசுவை போல வாழ ஆரம்பிச்சிருவான், இயேசுவை போல நடக்க ஆரம்பிச்சிருவான். இந்த மாலை வேளை நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை கற்றுக் கொடுக்குறேன். உங்கள் வாழ்க்கையில் கடவுளை மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா. கணவனை பார்க்குறது, மனைவியை பார்க்குறது, பிள்ளைங்களை பார்க்குறது, பக்கத்தில் பார்க்குறது, எல்லாத்தையும் பார்த்து டென்ஷன் ஆகுறது, கோவப்படுறது, எரிச்சல் ஆகுறது, மன சோர்வாகிறது, அப்புறம் அழுகிறது, அப்புறம் கண்ணீர் விடுறது, இதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுருங்க. தேவையானது ஒன்றே, மரியா தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால். கடவுளை நோக்கி பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த இயேசுவை நோக்கி பார்க்க அவர் உங்களுக்குள் வந்து விடுவார். கடவுளை நான் எப்படி சார் பார்க்கறது? பைபிளில் தான் கடவுள் இருக்கிறாரு. அதான் சொன்னேன், பைபிளை திறந்தா முகத்தை பார்க்கலாம். பைபிளை திறந்து படிச்சுக்கிட்டே இருங்க. நீங்கள் படிக்க உங்கள் வாழ்க்கையின் அனைத்து உடைந்து போன படிக்கட்டுகளையும் தேவன் சரி செய்து உங்களை அந்த படிக்கட்டின் வழியாக ஏறி உயர்ந்த ஸ்தானத்தில் உங்களை உட்கார செய்யக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம், இந்த மாலை வேளையில் நான் சொல்கிறேன், எலிசா எலியாவை பார்த்து கொண்டே இருந்தான், சீசர்கள் இயேசுவை பார்த்து கொண்டே இருந்தார்கள், பிச்சைக்காரன் பேதுருவை பார்த்து கொண்டே இருந்தான். நான் சொல்கிறேன், இன்னைக்கு நீங்கள் வசனம் சங்கீதத்தில் போட்டிருக்குது, வேலைக்காரனுடைய கண்கள் தன் எஜமானனின் கரத்தை நோக்கி இருக்குமா போல எங்கள் கண்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவரையே பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை மக்களை காட்டிலும் உங்கள் முகத்தை தேவன் பிரகாசிக்க கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளை கர்த்தர் இந்த வார்த்தையில் கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம். நன்றி தகப்பனே, இந்த அற்புதமான மாலை வேலைக்காய் நன்றி ஆண்டவர்.